அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கடைசி ஒரு 9 நாட்கள் தான் நமக்கு இருக்குது. இந்த 9 நாட்களில் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், எப்படி ரிவிஷன் பண்ணலாம் சொல்லி ஒரு 3 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இனிமேல் அது இப்போ ஆல் டிக்கெட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இன்னும் 9 நாள் தான் கையில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மினிமம் குறைந்தபட்சம் 12 மணி நேரம் நீங்கள் குறையாமல் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை படிக்கிறதுலே நீங்கள் இது வரைக்கும் படிக்காமல் விட்ட பகுதிகள் ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணுறது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒரு டைம் நம்ம டெஸ்ட்டை போட்டு பார்க்கலாம், அல்லது அதை ஒரு டைம் கொஷின் வித் ஆன்சரோட பார்க்கலாம். ஸோ அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் ரீட் பண்ணுறது, இந்த 3 விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் டெய்லியும் குறைந்தபட்சம் 12 ஹவர் படிக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் தான் நமக்கு தூக்கம். மீதி இருக்கக்கூடிய 16 மணி நேரம் இருக்கு இல்லையா, இந்த 16 மணி நேரமும் நம்ம படிப்புக்காகவே, இந்த குரூப் 4 தேர்வுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் நம்ம சாப்பிடுவோம், ரெஸ்ட் எடுப்போம், சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வோம். ஸோ அதனால் மினிமம் 12 ஹவர்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் 16 மணி நேரம் கூட இந்த குரூப் 4 தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க டெய்லியும் நீங்கள் எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரைட்டா? அதே மாதிரி இதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்டில் படிக்கலாம்னு நீங்கள் மிச்சம் மீதி வச்சுருந்த சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதுவும் இந்த லாஸ்ட்டு இந்த 9 நாட்களில் படிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது டெய்லியும் 10 சம்ஸ் டாபிக் வைஸ் ஒரு 10 சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள், ரைட்டா? அது உங்களுக்கு எந்த டைம் சோர்வாக இருக்கோ அந்த டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் காலையில் ஒரு 10, நைட்டு ஒரு 10, ஒரு 20 கொஸ்டின் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஎன்பிசி கொஸ்டினை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது ரொம்ப டஃப் ஆக்குற மாதிரியான கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி இந்த 9 நாளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது மோக் டெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய அகாடமியில் இலவச முழு மாதிரி தேர்வு கொடுத்துருக்காங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கொடுத்துருந்தோம். கம்மிங் சண்டே நம்ம இலவச முழு மாதிரி தேர்வு கொடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன். கம்மிங் சண்டே முழு மாதிரி தேர்வு 2 இருக்க போகுது, ரைட்டா? காலையில் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நைட் டென்டேட்டிவ் கீ ஆன்சர் கொடுத்துருவோம். அதுக்கான மேக்ஸ் சொல்யூஷன் பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய மோக் டெஸ்ட் டெய்லியும் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள், ரொம்பலாம் வேண்டாம். அல்லது ஒரு நாள் விட்டு, அதாவது நீங்கள் ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு இருக்கீங்கன்னா டெய்லியும் ஒரு மோக் டெஸ்ட் கூட போட்டு பார்க்கலாம். நிறைய அகாடமியில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பாருங்கள். அல்லது கொஞ்சம் படிக்கிறது பெண்டிங் இருக்குது சார், ரிவிஷன் இன்னும் நான் சரியாக பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அல்லது 2 days ஒன் டைம் மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். மோக் டெஸ்ட் போகிறது ஜஸ்ட் கொஷின் நம்ம எதாவது அட்டன் பண்ணி பார்க்குறது மட்டும் கிடையாது. அதை நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். நம்ம எதெல்லாம் எந்தெந்த யூனிட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணுறோம், எந்த யூனிட் நம்ம வீக்காக இருக்கிறோன்னு அனலைஸ் பண்ணி எந்த பகுதியில் நம்ம படிக்காமல் விட்டோம். ஒரு சில கொஷின்லாம் எந்த சில புக்கில் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த யூனிட்லாம் நீங்கள் சரியாக கவர் பண்ணாமல் செல்ஃப் எவாலுவேஷன் சொல்லுவோம். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அடுத்த மோக் டெஸ்ட் எழுதி பார்க்கும்பொழுது அதை இன்னொரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மோக் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 3 மணி நேரம் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்டன் பண்ணணும். ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மெயின் எக்ஸாமை போயிட்டு நிறைய பேர் டைம் பார்த்தல சார், லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் டைம் பார்த்தல சார், ஏவோ பிஎஸ் ஏடியா ஒத்தரட்டாக போட்டான் சார், லாஸ்ட் 20 கொஸ்டின் பத்தலன்னுவாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் மோக் டெஸ்ட்லேயே டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எழுதினா மட்டும்தான் அது மெயின் எக்ஸாமுக்கு கை கொடுக்கும். நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, ஜாலியாக பொறுமையாக நம்ம அட்டன் பண்ணலாமே அப்படின்னு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் நீங்கள் மோக் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக மெயின் எக்ஸாமுக்கு கை கொடுக்காது, ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மோக் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்துக்குள்ளே டெஸ்ட்டை முடிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். அந்த டைமுக்குள்ளே உங்களால் எத்தனை கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் மோக் டெஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு படிக்கிற நேரத்தை கூட்டுங்க. ஏற்கனவே படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. தமிழ் ரொம்ப எளிமையாக தான் கேட்பாங்க. நிறைய இலக்கண பகுதி இருக்குது. ஸோ இலக்கண பகுதியெலாம் புரிஞ்சுக்கோங்க, ஏன் எதுக்கு எப்படின்னு. அந்த இலக்கணத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த குரூப் 4ல் வெற்றி பெற முடியும், கட் ஆஃப்குள்ளே வர முடியும். ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் ஆஃப்டர் த ரிசல்ட் கவுன்சிலிங் முன்னாடி கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 2026 எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்பி தான் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நாமளும் எதிர்பார்க்குறோம். ஸோ நல்லா படிங்க, மனசு விடாமல் படிங்க. கான்ஃபிடென்ட் முக்கியம். கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் சார், இந்த குரூப் 4ல் நான் உள்ளே போயிடுவேன் சார், வேலை வாங்கிடுவேன் சார் அப்படின்ற நம்பிக்கையோடு படிங்க, ரைட்டா? சரி,
இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறது இந்த மாதிரி மோக் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு உங்களுக்கு 10 முழுமாறு தேவை அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நம்ம 10 மோக் டெஸ்ட் தமிழ் மீடியம் ரைட்டாக கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு மேக்ஸ் சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராமில் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா 8012781561 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 2Aக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 10 முழுமாறு தேர்வை நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் முன்கூட்டியே வந்து ஷேர் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம்.